கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உடைந்து போன இல்லங்கள், முறிந்து போன உள்ளங்கள், தோய்ந்து போன உறவுகள், காணுமிடமெல்லாம் குடும்ப ஐக்கியம் சீர்குலைந்து கிடக்கின்றன. அநேக சிறு நரிகளையும் குழி நரிகளையும் ஆவிக்குரிய ஜீவியம் ஆகிய திராட்சை தோட்டத்தை கெடுத்து கொண்டே இருக்கின்றன. குயவன் கைகளிலே பாத்திரம் உடைந்து போனதும் அவன் அதை தூக்கி வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விடுவான் என்று எரேமியா நினைத்தார். ஆனால் குயவனோ மீண்டும் பிரயாசத்தோடு களிமண்ணை மேன்மையான புதிய பாத்திரமாய் வணைந்து கொண்டான். ஆமனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீது பாவம் செய்த போது உடைந்த பாத்திரத்தை போலானார். மனங்கசந்து அழுதார். கர்த்தர் அவரை புறக்கணித்து விடவில்லை. மீண்டும் எழுப்பினார், உயர்த்தினார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் நிலையில் அவரை நிறுத்தினார். நகோமி மோவாப் தேசத்திற்கு போன போது உடைந்த பாத்திரத்தை போலத்தான் இருந்தார். கணவனையும் பிள்ளைகளையும் பறி கொடுத்தவளாயிருந்தார். மீண்டும் அவள் பெத்லகேமுக்கு திரும்பிய போது கர்த்தர் விழுந்து போன அவள் குடும்பத்தை மீண்டும் தழைக்க செய்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ பேரை வேதத்திலிருந்து நாம் எடுத்துக்காட்டாக எடுத்து பார்க்க முடியும். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். உடைந்த பாத்திரத்தை போலிருந்தார். ஆனால் அவர் துயரத்தில் அமிழ்ந்து போக கர்த்தர் விடவில்லை. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாக கர்த்தர் ஆசிர்வதித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் திடன் கொள்ளுங்கள். சர்வ வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையை வணைய இடம் கொடுங்கள். வசனம் சொல்லுகிறது போல சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆள நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா கண்ணீரும் மாறி களிப்பு உண்டாவதற்கான காரியங்களை அவர் நிச்சயம் செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கெட்டுப்போன நிலைமையில் இருந்தாலும் இது வேண்டாம் என்று தூக்கி எறிகிற தெய்வத்தை அல்ல, அதை சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்துகிற உன்னத தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை வணைய இடம் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.